இங்க இவனும் ஒரு இன்டர்வியூக்காக ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கான். அவனோட பொண்ணு வந்து இன்டர்வியூ கொஸ்டின்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது, இவன் கொஞ்சம் கொஞ்சமா பதில் சொல்றான். இன்டர்வியூ கிளம்பி போனதுக்கப்புறம் பேர கூப்பிடுறாங்க. உள்ள போய் பார்க்குறான். ஒரு பொண்ண பார்த்த உடனேயே இவன் ஷாக் ஆகிடுறான். ஏன்னா, அந்த பொண்ணு ஊருக்கு வந்த புதுசுல இவன்கிட்ட தான் வேலை கேட்டு வந்திருப்பா விசால. இவனும் வந்து வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணு கூட சேர்ந்து ஊர் சுத்துற மாரியே பேசி, பழகி, அந்த பொண்ணுக்கு ஆசையெல்லாம் காமிச்சு, காதலிக்கிற மாரி ஏமாத்தியிருப்பான். ஒரு டைம்ல அந்த பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்ல கூட இருந்திருப்பான். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஃபோன் பண்ணா கூட இவன் எடுக்க மாட்டேங்கிறான். ஃப்ரெண்டுங்க கூட உட்காந்து சரக்கு அடிக்கிறான். இவளுக்கெல்லாம் வேலை வாங்கி தர முடியாதுன்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணுக்கு பாவம் 3 நாள்ல விசா முடிய போகுது. அவங்க ஊர்லேருந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சீக்கிரமா ஏதாவது வேலைய பாரும்மா, நம்ம நெறைய கடன் குடுக்கணும்னு சொல்லி. இவளெல்லாம் யூஸ் பண்ணிட்டு விட்டுறணும்டா, வேலையே வாங்கி குடுக்கக்கூடாதுன்னு சொல்லி திமிரா பேசிக்கிட்டு இருக்கான். கூட இருக்க ஃப்ரெண்டு ஒருத்தன் இந்த பொண்ணுக்கு பரிதாபப்பட்டு அவளுக்காக ஒரு வேலையும் வாங்கி குடுக்குறான். அந்த வேலை மூலியமா தான் இந்த பொண்ணு இப்ப பெரிய ஆளாகி ஒரு பெரிய கம்பெனிலேயே இன்டர்வியூ எடுக்கிற இடத்துல உட்காந்துருக்கா. இவன் ஆப்போசிட்ல உட்காந்துட்டு, கண்டிப்பா நமக்கு வேலை கிடைக்காதுன்னு சொல்லிட்டு மூஞ்சி தொங்க போட்டுருக்கான். இவன் கரெக்ட்டா எந்திச்சு வெளில போம்போது, அந்த பொண்ணு கூப்பிட்டு சொல்லிடுறா, "உன்ன வேலைக்கு அப்பாயிண்ட் பண்ணிட்டேன்னு" சொல்லி. நம்ம அந்த பொண்ணுக்கு எவ்வளோ கஷ்டத்த குடுத்துருக்கோம். ஆனா, அந்த பொண்ணு நம்மள வேலைக்கு சேர்த்துட்டாளேன்னு சொல்லி இவன் கூனி குறுகி போயிடுறா. அந்த பொண்ணு வந்து பெருந்தன்மையா இருக்கா.